நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் பிரியா பெருமாளுக்கு வந்து விஷ் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹேர் கலரிங். ஸோ ஹேர் கலரிங் கெமிக்கல் அப்படிலாம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் வச்சு எப்படி ஈஸியாக சிம்பிளாக காஸ்ட் கம்மியாக வந்து கலர் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியே கலரிங் ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னா காசு அதிகமாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து கெமிக்கல்ன்ற பயம்லாம் இருக்கும். ஆனால் கலர் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் ஒரு காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கட் அண்ட் கலர் பண்ணிட்டு போனேன். அங்கே எல்லாருமே அந்த கலரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த கலரிங்கை தான் நான் இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கலர் வந்து எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணல. நான் வீட்டில் இருக்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஓவர் நைட்டில் தான் கலர் பண்ணேன். நான் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ், அதாவது லைட்டாக கைண்ட் ஆஃப் பிளாண்ட் மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப லைட்டாக தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரெட்டிஷ் டின்ட்டில் வேணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து கீழே மட்டும் தான் கலர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணணும், ஸ்ட்ரீக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ பண்றேன். அந்த வீடியோல வந்து எப்படி பார்ட்டிஷன் எடுக்கணும், எப்படி வந்து நம்ம வீவ் பண்ணி ஒரு கலரா நம்ம பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி தர போறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஸோ இந்த கலரிங் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம்மேட் ஹேர் கலரிங் ஆர் ப்ளீச். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து நேச்சுரலாகவே நிறைய ஸ்கின் லைட்னிங் அண்ட் ஹேர் லைட்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து லெமன்லாம் ஆட் பண்ணும்போது இது வந்து சூப்பராக லைட்டன் பண்ணும் அண்ட் சூப்பராக வந்து டர்ட் எல்லாம் கிளென்ஸ் பண்ணும். நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர். ஸோ இந்த வினிகர் வந்து டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணலாம், நெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து இது நம்ம மெயினாக இங்கே வந்து ஹேர் லைட்னிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை தாண்டி வந்து இது உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக கூட வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஹனி. ஹனியில் வந்து நிறைய மாய்ஸ்சரைஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ளீச் ஒரு கலரிங் பண்ணோன்னே அது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணியும் வச்சுக்கும். அதை தாண்டி வந்து இந்த ஹேரையும் லைட்டன் பண்ணும். நம்மளுடைய ஃபோர்த் இன்க்ரீடியன்ட் வந்து லெமன். லெமனில் நிறைய லைட்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை தாண்டி இது வந்து உங்கள் கலரை வந்து ரொம்ப ஷைனி ஆக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஹேரையுமே ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கோம். இந்த 4 இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஹேர் கலர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி வந்து மேக் பண்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹனி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்க ஹேருக்கு தேவையான குவான்டிட்டி தான். எல்லாமே வந்து ஈக்குவல் ஆஃபாக கூட நீங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த ஹனியில வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து நான் யூஸ் பண்றேன். ஸோ அது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து நீங்க ஊத்துறோன்னே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பொங்கி நல்லா ரியாக்ட் ஆயிருக்கும் அந்த ப்ராடக்ட். ஸோ இது கூட நம்ம லெமன் ஆட் பண்ணும்போது அது இன்னுமே நல்லா பொங்கும். ஸோ 1 லெமனை நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சோடனே நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் போயிடும். நீங்கள் வந்து அதை டக்குன்னு யூஸ் பண்ணிடணும் இது மிக்ஸ் பண்ணோன்னே. ஸோ இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ண முடியாது. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அந்த வாட்டி யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் அது ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபியை வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். ஸோ டோட்டலாக வந்து இது இப்படி பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இந்த ஹேர் வந்துட்டு இங்கேருந்து பின்னாடி போகும்போது நிறைய வந்து டவுன் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க சென்டராக. ஏன்னா 2 பக்கமும் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து கலர் படணும். ஸோ அதனால இங்கேருந்து இங்கே கொஞ்சம் பிரிச்சுக்க போகிறோம். சில பேர் வந்து இங்கெல்லாம் வந்து லேயர் கட்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால இங்கே கலர் கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக அதே மாதிரி இங்கேருந்து இப்படி ஸோ இப்படி பிரிச்சுக்க போகிறோம். பிரிச்சுட்டு பின்னாடி இருக்க முடியை வந்து ஒரு பேண்டில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி வந்து நீங்கள் பேண்டில் வந்து இப்படி பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அதே மாதிரி பேக்கில் ஒன்று. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ண ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க ஹேர் எடுத்துக்கோங்க. அங்கே எப்படி அப்ளை பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஹேரில் ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்து அப்படியே நம்ம அப்ளை பண்ணுறோம். நல்லா இது மாதிரி பிரிச்சு அப்ளை பண்ணுங்க.
லைட்டாக வாரி விட்டுருங்க அப்ளை பண்ணிட்டு. அப்போ தான் இன்கேஸ் வந்து அங்கே நாட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லைனா வந்து அந்த இடத்துக்குள்ளே போகலனாலும் சீப்பை யூஸ் பண்ணும்போது அது உள்ளே போயிடும். ஸோ எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நான் இங்கேருந்து ஹேர் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த டிப்லேயும் பண்ணணும், அதே மாதிரி வந்து என் டிப்லேயும் பண்ணணும். ஸோ நான் இதை வந்துட்டு கைடாக எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் இங்கேருந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அவ்வளோ நம்ம வந்துட்டு நம்ம டோட்டலாக பண்ணுறதுனால அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த இடத்தையுமே அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம இது மாதிரி ரேப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே ஸோ நான் இப்போ தான் எழுதினேன். ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. நான் ஏன் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, நீங்கள் எப்படி தூங்குற ஆளாக இருந்தாலுமே இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து வெளியே வராது அப்படின்னு காட்டுறதுக்காக தான். நான் இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்து இது எந்த அளவுக்கு லைட்டாக இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து லைட்டாக தான் உங்களுக்கு அந்த கலர் எனக்கு தெரியும். பட் ஆனால் ஹேர் ட்ரை ஆக உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் கலரு. அண்ட் ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வைப்ரண்ட்டாக கலர் தெரியும். ஸோ இதை நான் ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நான் இப்போ குயிக்காக காட்டுறதுக்காக ட்ரையர் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ட்ரையர் எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க, சீக்கிரமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும், பிரேக்கேஜ் வரும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ட்ரையர் யூஸ் பண்ணிங்கன்னா கூல் மோடில் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இதுதான் கூல் மோட், 3rd பட்டன் மாதிரி வரும். ஸோ அதில் தான் நான் ட்ரையர் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து ஹேர் வந்து நான் லைட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் கீழே நான் அப்ளை பண்ண டிப்ஸ்லலாம். ஸோ இது இன்னுமே உங்களுக்கு கலர் ரொம்ப வைப்ரண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 நாள் 2 நாள் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன்ல, இன்னும் ஒரு நாள் 2 நாளில் வந்து இன்னும் கலர் வந்து டார்க்காக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுவும் ஹாப்பியாக இல்லைன்னா நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக கலரிங் பண்ணோடனே ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஃப்ரிஸி ஆகிடும். பட் ஆனால் இப்போ நான் பண்ணியிருக்க இந்த கலரிங்கில் வந்து நம்ம வந்து ஹனி லெமன்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால ஹேர் நல்லா சாஃப்டாக கண்டிஷனாகவும் இருக்குது. ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.